ஓம் நம சிவாயா. வாராகி அன்னையின் ஆசியோடு இந்த பதிவை தொடர்றேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிக 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 சக்தி வாய்ந்த தர்பப்புல்லை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். தர்பப்புல் மை எப்படி தயார் பண்ணுறது, அது எதுக்காக அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எப்பொழுதுமே தர்பப்புல்லுக்கு ஒரு வசியத்தன்மை இருக்குது. தர்பப்புல்லோட வசியத்தன்மைங்கிறது நம்ம எப்பொழுதுமே 2 தர்பப்புல்லை நம்மளோட சட்டை பாக்கெட்டில், நம்ம மணி பர்ஸில் நம்ம வச்சுக்கலாம். தர்பப்புல்லோட ஒரு வில்வத்தை சேர்த்து வைக்கும் பொழுது நமக்கு எந்த ஒரு காரிய தடையும் நீங்கி போயிடும். காரிய சித்தி ஆகும். பண வரவுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். ஆரோக்கியம் மேம்படும். தர்பப்புல்லில் மிகப்பெரிய ஒரு சூட்சமம் ஒன்று இருக்குது. தர்பை புல்லை நம்ம எது பண்ணாலுமே அது ஒரு சுத்தமாகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு கிரகணம் வருது அப்படின்னாக்கா தர்பப்புல்லை தான் நம்ம எல்லாத்துலேயும் கிள்ளி போட சொல்லி சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அந்த மாதிரி எந்த ஒரு காரியம் பண்ணாலுமே தர்பப்புல்லை அதில் முதன்மையான இடத்தை வகிக்குது. அதனால் எந்த ஒரு காரிய சித்தியும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்கா தர்பப்புல் ரொம்ப ரொம்ப அவசியங்க. நம்ம எவ்வளவோ பூஜை பண்ணுறேன், பரிகாரம் பண்ணுறேன், எவ்வளவோ கோயிலுக்கு போகிறேன், ஆனால் எனக்கு எந்த ஒரு காரியமும் நடக்க மாட்டேங்குது, தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எப்பொழுதும் உங்கள் கூட இந்த தர்பப்புல்லை 2 கிள்ளி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த செயல் தொடங்கினாலும் சரி, அந்த தர்பப்புல்லை உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு இந்த தர்பப்புல்லை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்கள் காரியம் நிச்சயமாக வெற்றி ஆகும். அதுலேயும் அந்த தர்பப்புல்லோட வில்வத்தை சேர்க்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு அபரிவிதமான சக்தி கிடைக்கிது. அதனால் எப்பொழுதுமே நீங்கள் ஒரு தடைப்பட்ட காரியங்களுக்கு எந்த விஷயமும் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது, அந்த விஷயத்தை எப்படியாவது நம்ம முடிக்கணும்னு நீங்கள் போகும்போது தர்பப்புல்லையும் வில்வத்தையும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நிச்சயம் உங்களோட காரியம் வெற்றியாகும். அதே போல் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரங்களும் மிகப்பெரிய பணக்காரர்கள், மார்வாடிக்காரர்கள் அவங்கெல்லாம் ஒரு சூட்சமமான ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அது என்னென்னா, அவங்க ஒரு வெற்றியாளர்களாக பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்க காலையிலேயே எழுந்திருக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை அவங்க வச்சுருப்பாங்க. காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த 3 to 5:30 அவங்க நம்ம ஏஞ்சி நம்ம எது செஞ்சாலுமே அந்த நாள் ஃபுல்லாக நமக்கு வெற்றியாக தான் இருக்கும். நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் 3:30லேருந்து 5:30க்குள்ளே நீங்கள் ஏஞ்சி ஒரு 5 நிமிஷம் நீங்கள் தியானம் பண்ணுங்கள். பல் துலக்கிட்டு கை கால் மூஞ்சி கழுவிட்டு குளிக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. ஒரு 5 நிமிஷம் இல்லை, ஒரு 10 நிமிஷம் நீங்கள் தியானம் பண்ணுங்கள். எப்படின்னா, கிழக்கு நோக்கி உட்காந்துருக்கணும். உங்களோட இடது கையில் இந்த தர்பப்புல்லை வச்சுருக்கணும். வலது கை அந்த தர்பப்புல்லை மூடி இருக்கணும். இடது கை மேலே உங்கள் வலது கை இருக்கணும். அந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு 5 நிமிஷம் இல்லை, ஒரு 10 நிமிஷம் நீங்கள் தியானம் பண்ணி பாருங்கள். நீங்கள் ரொம்ப பெரிய ஸ்லோகம்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஒரே ஒரு வார்த்தை ஓம்னு சொன்னால் கூட போதும், இல்லை ஓம் நம சிவாயன்னு சொன்னால் கூட போதும். இதில் ஏதாவது ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லிவிட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதில் நீங்கள் உங்களுக்கு பண தட்டுப்பாடு வருது, பண கஷ்டமாக இருக்குது, கடன் வாங்கியிருக்கீங்க, கடன் கொடுக்க முடியல அப்படின்னு எந்த ஒரு பெரிய தடங்களாக இருந்தாலும் அதை நீங்கள் வேண்டிக்கோங்க. நான் உதாரணத்துக்கு தான் சொன்னேன். உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருந்தாலும் சரி, நீங்கள் எதுவானாலும் வேண்டிக்கலாம். அதை வேண்டிக்கிட்டு நீங்கள் ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் தியானம் பண்ணுங்கள். நிச்சயமாக சொல்கிறேங்க, 48 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் காரிய சித்தி ஆகிறது உங்கள் கண் கூட நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா அவ்வளோ பெரிய அபரிவிதமான சக்தி இந்த தர்பப்புல்லுக்கு உண்டு. எதை நினச்சாலும் நமக்கு வசியப்படுத்தி தரக்கூடிய வசியத்தன்மை இந்த தர்பப்புல்லில் இருக்குது. இந்த வசியத்தன்மை இருக்கிறதுனால தான் இதில் வசிய மை எடுத்து சித்தர்கள் கூற்றில் தான் நான் சொல்கிறேன். அவங்க சொன்ன விஷயப்படி இந்த தர்பப்புல்லில் நீங்கள் மை செஞ்சு வெளியில் போகும்போது நெத்தியில் இட்டுட்டு போங்க, இல்லைன்னா உச்சந்தலையில் போட்டுக்கிட்டு வச்சுட்டு போங்க. நிச்சயம் உங்களோட காரியம் சித்தி பெறும். அதுக்கு நம்ம வசிய மைனா உடனே ஆஹா இது மாந்திரீகம் அப்படி இப்படின்லாம் நினைக்காதீங்க. இது சின்ன ஒரு தாந்திரீக முறை தான், மாந்திரீகம் கிடையாது, தாந்திரீகம், சின்ன பரிகாரம் தான். இதுக்காக நீங்கள் ஒரு மடக்கு ஒன்று வாங்கிக்கணும். நான் இப்போ காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த மண் சட்டி, இதுதான் மடக்கு. இது இந்த புனஸ்காரம், இந்த பூஜை புனஸ்காரத்துக்கு இதுக்காக மட்டுமே இந்த மடக்கை நீங்கள் யூஸ் பண்ணணும். வேறு எதுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு இந்த பரிகாரத்துக்கு இந்த மடக்கு தான் தேவை. இந்த மடக்கில் நீங்கள் தர்பப்புல் கொஞ்சம் எடுத்து நல்லா காய வச்சுக்கணும். அதை
ஒரு நல்ல நாளில் நல்ல பிரம்ம முகூர்த்த வேலையில் தியானம் பண்ணிவிட்டு உங்களோட குல தெய்வத்தை முதல்ல நீங்கள் வணங்கிட்டு, விநாயகரை வணங்கிட்டு, குலதெய்வத்தை வணங்கிட்டு நீங்கள் இதை பண்ண தொடங்கணும். இந்த மடக்கில் நீங்கள் இந்த தர்பப்பில்லை போட்டு அதில் பச்சை கற்பூரம் தாங்க சேர்க்கணும், சாதா கற்பூரம் சேர்க்கக்கூடாது. பச்சை கற்பூரம் தான் நான் சேர்க்கணும். பச்சை கற்பூரத்தை போட்டு எரிய விடணும். எரிஞ்சோடனே அது வந்து நல்ல ஒரு சாம்பல் ஆகிடும். சில அதில் அந்த நடுப்பகுதி இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் சில இது இருந்துச்சுன்னா அதை தூரம் எடுத்துக்கோங்க. இப்போது இதோட சந்தனாதி தைலம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். சந்தனாதி தைலம் தான் யூஸ் பண்ணணும் இதுக்கு. வேறு நெய்யோ விளக்கேற்றக்கூடிய எண்ணெயோ அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. சந்தனாதி தைலம் இதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ட்ராப்ஸ் சேர்த்துக்கிட்டு கலக்கிக்கணும். நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்காக நான் கையால் கலக்கியிருக்கேங்க. நீங்கள் வந்து இந்த வேப்பங்குச்சி இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நல்லா தட்டி அந்த வேப்பங்குச்சியோட முனையை வந்து நல்லா அந்த அம்மியில் வச்சு, இல்லை உங்கள்கிட்ட என்ன கல் இருக்கோ அதை வச்சு நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கோங்க காய வச்சு. அதால் தான் நீங்கள் ப்ரஷ்ஷு மாதிரி வச்சுக்கிட்டு அந்த வேப்பங்குச்சை மட்டும்தாங்க பயன்படுத்தணும். இதுவும் இதுக்குரிய சூட்சமம் தான். இந்த வேப்பங்குச்சால் நல்லா கலக்கிட்டு, இப்போ என்கிட்ட அது இல்லை, அதனால் நான் வந்து கையாலையும் ஸ்பூனாலையும் உங்களுக்கு நான் பண்ணி உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் நான் இதை ட்ரை பண்ணுறேன். தயவு செஞ்சு நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் வேப்பங்குச்சை பண்ணுறது ரொம்ப உத்தமம். நல்லா கலக்கிட்டு அதை ஒரு பாட்டிலில் நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து விளக்கேற்றி, இந்த இதை வந்து விளக்கேற்றினதுக்கப்புறம் தான் நீங்கள் செய்யணும். காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல விளக்கேற்றி வச்சுட்டு உங்களோட நம்ம விநாயகருக்கு ஒரு வெற்றிலையில் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சு குங்குமம் விட்டு அவங்களுக்கு பூ சாத்தி, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பொருளை நைவேத்தியம் வச்சுட்டு ரூபா அவங்களுக்கு எடுத்து வச்சுருங்க தட்சணை. உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு அவங்களுக்கு பூ சாத்தி அவங்களுக்கு வந்து ஒரு 11 ரூபா எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த மையை வந்து ரெடி பண்ணணும். ரெடி பண்ணதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் பூஜை அறையில் உங்களோட இஷ்ட தெய்வத்துக்கிட்ட நீங்கள் வச்சிடணும். உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு நீங்கள் எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சுட்டு நீங்கள் எப்பொழுதும் யூஸ் பண்ணலாம். கையால் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. நம்ம பத்தி கொளுத்துறோம்ல, அந்த அடிப்பாகம் இருக்குது பார்த்திங்களா, அந்த குச்சை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு. அதால் எடுத்து சின்னதாக ஸ்ட்ரைட் நெத்தியில் சின்ன கோடு போட்டு, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா கருப்பாக இருக்குது மற்றவங்க கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாக்கா மேலே துண்ணூறு கொஞ்சோண்டு வச்சுக்கலாம். இல்லைன்னா உச்சந்தலையில் நீங்கள் தடவிக்கோங்க கொஞ்சம். எப்பொழுது வெளியில் போனாலும், எந்த காரியம் பண்ணாலும், எந்த ஒரு காரியத்துக்கும் உங்கள் குலதெய்வத்தை நினச்சிட்டு இதை கொஞ்சம் நீங்கள் வச்சுட்டு போங்க. நிச்சயமாக சொல்கிறேங்க, உங்கள் குலதெய்வத்தோட ஆசீர்வாதத்தோடு நீங்கள் உங்களோட காரியம் அனைத்துமே வெற்றியாகும். எவ்வளோ தடை வந்தாலும் சரி, அதை உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு காரிய சித்தியாகும், உங்கள் கூடையே வந்து நிற்கும். இது வந்து இந்த இது வந்து குலதெய்வத்துக்கு ரொம்ப 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 விருப்பமான ஒன்று தான் அந்த சந்தனாதி தைலம். அவ்வளோ வாசமாக இருக்குங்க. இதை ரொம்ப வாசமாக இருக்கும். உங்கள் குழந்தைகளுக்கு டெய்லியுமே ஸ்கூல் போகும்போது இதை வச்சு விட்டு அனுப்புங்க. நல்லா படிப்பாங்க, ஒழுக்கமானவங்களாக இருப்பாங்க. பெண் பிள்ளைகளுக்கு இதை வச்சு விட்டு அனுப்புங்க, பாதுகாப்பாக இருப்பாங்க. இதை வந்து நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் பயன்படுத்துங்க. மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து ரொம்ப 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 விசேஷமான ஒரு மை தான் இது. இதை வந்து என்னுடைய குருநாதர் சித்தர்கள் கூற்றின்படி எனக்கு சொல்லி கொடுத்ததை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதனால் இதை நீங்கள் வீட்டில் தயார் பண்ணும்போது ரொம்ப பயபக்தியோடு இதை ரெடி பண்ணும்போது குளிச்சுட்டு தான் செய்யணும். தியானம் பண்ணும்போது நீங்கள் பல் துலக்கிட்டு நீங்கள் வந்து கை கால் கழுவிட்டு நீங்கள் தியானம் பண்ணலாம் தர்பப்புல்லை கையில் வச்சு. ஆனால் இந்த மை செய்யும்போது ரொம்ப குளித்து முடித்து சுத்தபத்தமாக செய்யுங்க. நல்ல ஒரு வளர்பிறை நாளில், வெள்ளி செவ்வாய் நல்ல நாளாக பார்த்து இதை பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் வளர்பிறை நாளில் செய்யுங்க. உங்கள் காரியம் சித்தியாகும். அதனால் சுத்தபத்தமாக குளிச்சுட்டு ரொம்ப பயபக்தியோடு இதை வந்து செய்யணுங்க. இந்த மை இது வந்து அவ்வளோ விசேஷமான ஒன்று. இதை நல்ல விஷயங்களுக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும். சும்மா செஞ்சு பார்க்குறேன் அப்படின்லாம் செஞ்சு பார்க்கக்கூடாது. நல்ல ஒரு பயபக்தியோடு உங்கள் இறைவனை வேண்டி, ஏன்னா உங்கள் குலதெய்வத்தோட அருள் தான் உங்களுக்கு முக்கியம். நான் இப்போவும் சொல்கிறேங்க, நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் விசாரித்து பாருங்கள். பெரிய பெரிய புரோகிதர்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள். முன்னோர்கள், அதாவது அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கும்போது நம்ம முன்னோர்கள்ட்ட நமக்கு என்ன தேவையோ அப்போ வேண்டணும். அதே மாதிரி நம்ம குலதெய்வத்துக்கிட்ட நமக்கு என்ன வேணுமோ அதை அப்போ வேண்டணும்.
மற்ற கோயில்களுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரிங்க, அவங்கள வந்து தரிசனம் தான் செய்யணுமே தவிர, தரிசனம் பண்ணணும். ஆனால் நமக்கு எந்த குறையாக இருந்தாலும் நமக்கு தீர்க்கக்கூடிய ஒரே ஒரு நம்ம முன்னாடி வந்து நிற்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் நம்மளுடைய குல தெய்வம், முன்னோர்களோட ஆசையும் தான் நம்மளை வந்து வழிநடத்தும். அதனால் முன்னோர்களை, உங்களோட குல தெய்வம் தான் முன்னோர்கள். உங்கள் குல தெய்வத்தை வேண்டிக்கிட்டு நீங்கள் இந்த இதை செஞ்சு வைங்க. நிச்சயமாக எங்கே போனாலும் இந்த ஒரு மையை இட்டுட்டு போங்க. காரிய சித்தியாகும். நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். உங்களுக்கு அனைத்தும் வெற்றியாகும். சகலமும் உங்கள் கைவசம் வரும். உங்களோட சொல்வாக்கு, அதாவது நீங்கள் பேசும்போது உங்களோட சொல்வாக்கு வந்து மற்றவங்க பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு சொல்வாக்கு, முகராசி, முகவசியம், இப்படி உங்களுக்கு அனைத்துமே கிடைக்குங்க. அதனால் ஒரு நல்லதுக்கு பயன்படுத்துங்க. நல்லதே நடக்கும். நன்றி.